அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாளி சீசன் 6ல் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பண்ண ட்ரை கலர் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. சாஃப்ரன் ரைஸுக்கு கொஞ்சமாக குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொத்தமல்லி சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடயே ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு வரமிளகா, ஒரு பே லீஃப் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக முந்திரியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புலாவுக்கு முந்திரி போடும்போது நல்லா இருக்குங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இந்த கொத்தமல்லி பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தமல்லி பேஸ்ட் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் இந்த கொத்தமல்லி ரைஸு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாஃப்ரன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பே லீஃப் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக முந்திரியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சாஃப்ரன் ரைஸுக்கு பட்டரில் பண்ணும்போது ரொம்பவே ஃப்ளேவராக இருக்குங்க. இந்த சாஃப்ரன் ரைஸ் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பட்டருமே ஒரு ரீசன் தான். ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நம்ம ஊற வச்சுருந்த குங்குமப்பூ தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, 1/4 டீஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றி வந்ததும் ரைஸை போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இந்த சாஃப்ரனோட கலர் இந்த ரைஸுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். பாருங்கள், நம்மளோட சாஃப்ரன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஆயில், இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் இந்த ரைஸ் செய்ய போகிறேன். அதனால் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வேக வச்சுருந்த கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாமே போட்டுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நம்ம பேனில் பண்ணுறங்காட்டி கிட்டத்தட்ட ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குங்க. வேக வச்ச ரைஸை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸுமே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியை ப்ளெயினாக பண்ணியிருப்பாங்க. நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். குக் வித் கோமாளி ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நான் ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த சீசனோட ரெசிபீஸும் நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த சீசனில் வேறு ஏதாவது ரெசிபீஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் இந்த ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.